Okay, so in this session என்ன பார்க்க போறோம் அப்படின்னா provision, thin provision, thick provision இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். There is a two type of provision VMware disk la, thin provision, thick provision. So how to convert thin provision to thick provision or thick provision to thin provision? என்ன சினாரியோக்கு நம்ம போவோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு டேட்டா ஸ்டோர் ஃபுல்லாக போகுது, நீங்க ஒரு VMware திக் ப்ரொவிஷன்ல வச்சிருக்கீங்க, அது டக்குன்னு தின்னுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அது ஓரளவு அந்த இம்பாக்டை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அது எப்படி கன்வெர்ட் பண்றது? அது ரொம்ப ஈஸி. ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்றப்ப நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு VM இருக்குது, இந்த VM தின்னா திக்கான்னு எப்படி பார்க்கலாம்? சம்மரி போங்க, இந்த VMோட சம்மரி போயிட்டு ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. யூ கேன் see there is a thin provision, thick provision. ஸோ ரைட் கிளிக் பண்ணி எடிட் செட்டிங்ஸ் போய் பார்க்கலாம். ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இந்த VM தின் ப்ரொவிஷனா திக் ப்ரொவிஷனா பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த VMோட ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி பாருங்க 30 GB. ஃபைன். ஸ்டோரேஜ் யூசேஜ் பாருங்க 15 GB. இந்த VM எந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்குது? இந்த VM வந்து டேட்டா ஸ்டோர் 1ல இருக்குது. ஓகே, டேட்டா ஸ்டோர் 1ல இருக்குது. ஸோ டேட்டா ஸ்டோர் 1ல வந்துட்டு ஸ்பேஸ் இப்போ என்ன இருக்குது? யூசர் ஸ்பேஸ் வந்து 64 GB, ஃப்ரீ ஸ்பேஸ் 184 GB. இப்போ ஐம் கோயிங் டு கன்வெர்ட் இந்த VMஐ தின்ல இருந்து திக்கு கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ VM ரைட் கிளிக் பண்றேன், மைக்ரேட் பண்றேன், சேஞ்ச் ஸ்டோரேஜ் ஒன்லி. ஓகே, சேஞ்ச் ஸ்டோரேஜ் ஒன்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் போறேன், செலக்ட் விர்ச்சுவல் டிஸ்க் ஃபார்மட் இருக்கா, இந்த இடத்துல ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க, இந்த இடத்துல மாத்திக்கலாம் தின் ப்ரொவிஷனா திக் ப்ரொவிஷனானு. ஸோ திக் நான் மாத்துறேன். டேட்டா ஸ்டோர் இப்போ 1ல இருக்குது, 2க்கு கொண்டு போறேன். ஸோ டேட்டா ஸ்டோரை நீங்க மாத்தி செலக்ட் பண்ணணும், ஒரே டேட்டா ஸ்டோர்ல பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒரு டேட்டா ஸ்டோர்ல இன்னொரு டேட்டா ஸ்டோருக்கு நீங்க SvMotion பண்றப்ப தின் டு திக் வந்து நீங்க மாத்திக்கலாம். இப்போ ஆல்ரெடி இந்த VM பாத்தீங்கன்னா தின் ப்ரொவிஷன்ல இருக்குது. ஓகே, தின் ப்ரொவிஷன்ல இருக்குது. இதோட ஸ்டோரேஜ் யூசேஜ் வந்து 15 GB, ஹார்ட் டிஸ்க் சைஸ் வந்து 30 GB. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு மைக்ரேட் திக் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன், தென் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் நடக்கிறதுக்கு ஒரு 5 to 3 minutes ஆகும். இது ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே இந்த VM வந்து தின்ல இருந்து திக் ப்ரொவிஷனா மாறிடும். ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. How to convert thick to thin or thin to thick? During the storage migration, we can change the setting. அவ்வளவுதான், செட்டிங் மட்டும் மாத்திட்டீங்கன்னா போதும், we can convert. ஒரு 2 to 3 minutes ஆகும். ஸோ ஆன பிறகு நம்ம பார்க்கலாம். So storage migration time only we can convert the thick to thin to thick only. Yes, yes. Otherwise we can't. We don't need to, or we don't need for any third party tool. We don't go for any third party tool. We can convert thin to this by the help of storage migration. Yes, so we just want to change the settings. That's it. So during the storage migration, we have to change the settings. So, at the time of bulk of VMs convert, it takes a lot of time. Yes, of course. See, usually the storage migration take much more time compared with SvMotion. Compare with vMotion, the SvMotion take much more time. The vMotion only take 1 minute, at maximum 1 minute, but the SvMotion take much more time. It depends on the disk. If I'm see now, I'm going to migrate the 30 GB disk. Okay, sorry, at only 15 GB data. So it takes this much of time. If I'm going to migrate 500 GB data, definitely it will take 20 to 30 minutes. If I'm going to migrate 1 TB data, definitely it will take 45 minutes. So it depends on the disk usage, the storage migration will take time. See, storage migration complete ஆயிடுச்சு, SvMotion complete ஆயிடுச்சு. Now you can see here the disk type is thin, thick, provision lazy 0.
ஸோ நான் வந்து ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்றப்ப டைப்பை மாத்தினேன். இப்போ பாருங்க ஸ்டோரேஜ் யூசேஜ் பாருங்க 34% 34 GB ஆயிடுச்சு. இப்போ பாருங்க அந்த டேட்டா ஸ்டோரோட சைஸ் பார்ப்போம். டேட்டா ஸ்டோர் பாருங்க, யூசர் ஸ்பேஸ் பாருங்க, ஃப்ரீ ஸ்பேஸ் பாருங்க கூடிடுச்சு, யூசர் ஸ்பேஸ் கூடிடுச்சா. இப்போ அகைன் ஐம் கோயிங் டு கன்வெர்ட் திக் டிஸ்க் இன்டு தின் டிஸ்க். அப்போ ஸ்டோரேஜ் யூசேஜ் வந்து கம்மியாகும். ஸோ சேம் ரைட் கிளிக் பண்ணுறேன், மைக்ரேட் கொடுக்குறேன், சேஞ்ச் ஸ்டோரேஜ் ஒன்லி. Then next select the data store. Data store ஒன்றுக்கே மறுபடியும் கொண்டு போகிறேன். Select the which one is in format, thin provision. Then next finish. So இது finish ஆனதுக்கு அப்புறமா இது thick provisionல இருக்குது, thin provisionா மாறும். ஸ்டோரேஜ் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ இப்போ ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணுறப்ப VM வந்து லைவ் மைக்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் டைம் ஆகும். இதே நீங்கள் பவர் ஆஃப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகும். அதை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் சீக்கிரமாகும். ½ an hour ஓடுறது ஒரு 20 minutes 50 minutesல முடிஞ்சிடும் பவர் ஆஃப் பண்ணோம்னா. பட் இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள் கிடையாது. ஏன்னா கஸ்டமர் வந்து இது அலோவ் பண்ண மாட்டாங்க, பவர் ஆஃப் பண்ணி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ லைவ்ல தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். சார் இந்த மாதிரி நீங்க சினாரியோ வந்து ப்ரொடக்ஷன்ல பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். சோ அதுக்கு நம்ம ஏதாவது டவுன் டைம்ல சேஞ்ச் கிரியேட் பண்ணனுமா? இல்ல, இதுக்கெல்லாம் டவுன் டைம் தேவை கிடையாது. இப்போ நான் வந்து புதுசா ஒரு VM வந்து ப்ரொவிஷன் பண்ணேன். VM ப்ரொவிஷன் பண்றப்ப தெரியாம அந்த பை டிஃபால்ட்டா நீங்க ஒரு VM ப்ரொவிஷன் பண்ணீங்கன்னா அது பை டிஃபால்ட்டா திக் ப்ரொவிஷன்ல தான் இருக்கும். சரியா? ஸோ திக் ப்ரொவிஷன் வந்துருச்சு. பட் எங்களோட என்வரான்மெண்ட்ல எல்லாமே தின் ப்ரொவிஷன் தான் யூஸ் பண்றோம், திக் யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா ஸ்டோரேஜ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நிறைய இருக்கிறதுனால. அப்ப நான் எகைன் அதை வந்து திக்ல இருந்து தின்னா மாத்தினேன். அப்புறம் அது தின்னா மாறிடுச்சு. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த என்வரான்மெண்ட். உங்க என்வரான்மெண்ட்ல தின்னு யூஸ் பண்றாங்களா திக் யூஸ் பண்றாங்களா அவங்களுக்கு அங்க போனா தெரியும். ஸோ எகைன் இட் வில் டேக் சம் டைம், 2 to 3 minutes ஆகும். 15 GB டேட்டா தான் இருக்கு இதுல. இப்போ டைப் வந்து தின் ப்ரொவிஷன்ல இருக்குது, லொகேஷன் வந்து டேட்டா ஸ்டோர் 2ல இருக்குது. இப்போ பாருங்க முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சா. டைப் வந்து தின் ப்ரொவிஷனா மாறிடுச்சு, லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் 1ஆ மாறிடுச்சு. தட்ஸ் இட். இப்போ இங்க ஸ்டோரேஜ் யூசேஜ் 15 GB ஆயிடுச்சு. ஸோ ஸ்டோரேஜ் யூசேஜும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தின் ப்ரொவிஷன்னா உங்களோட டேட்டா என்ன சைஸோ அந்த சைஸை மட்டும் தான் ஆக்குபை பண்ணிக்கும் டேட்டா ஸ்டோர்ல. இதே இது திக் ப்ரொவிஷன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க் என்ன சைஸோ அந்த சைஸை ஆக்குபை பண்ணிக்கும். சரி, இது மைக்ரேட் பண்ணும்போது மட்டும் தான் பண்ண முடியுமா? புரியல. இப்போ தின் டிஸ்க் திக் டிஸ்க் வந்து சேஞ்ச் பண்றோம் இல்லைங்களா, அது கம்பல்சரி மைக்ரேட் பண்ணும்போது மட்டும் தான் மைக்ரேட் பண்ணும்போது மட்டும் தான், மத்த டைம் பண்ண முடியாது. யா. ஓகே சார், थैंक यू. ஓகே ஓகே, எஸ் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எனி டவுட்ஸ் ஆர் லெட்ஸ் க்ளோஸ் தி செஷன். ஃபைன் எஸ் கைஸ். அப்புறம் இன்னொன்னு சொல்ல நினைச்சேன், இது லினக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா எனக்கு சொல்லுங்க.